சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இப்போது நீ தோல்வி அடைந்திருந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சித்து அதன் உச்சிக்கே சென்றுவிட வேண்டும். உன்னால் அது முடியும். அப்படி சொல்லுங்கள் அப்பா. தளபதியாரே, சாப்பிடுங்கள். இல்லை, வேண்டாம். ஏன் வேண்டாம்? உங்களை பார்க்கும் போதே நீங்கள் எதுவும் சாப்பிடவில்லை என்பது தெரிகிறது. அதோடு யாரையோ தேடி திரிந்து களைப்படைந்து விட்டது போல் காணப்படுகிறீர்கள். பிறகு என்ன? நீங்கள் சொல்வது சரிதான். கண்ணெதிரே அருகிலிருந்து பார்த்தது போல் சொல்கிறீர்கள். கை கெட்டும் தூரத்தில் இருந்த ஒன்றை பிடிக்காமல் கை நழுவ விட்டுவிட்டேன். அதுதான் வருத்தமாக இருக்கிறது. என்ன விஷயம் என்பதை தெளிவாக கூறினால்தானே நாங்கள் எங்கள் கருத்தை கூற முடியும். ஒரு முக்கியமான ரகசியத்தை கண்டுபிடிப்பதற்கு பயன்படக்கூடிய ஒருத்தியை கண்ணெதிரே இருந்தும் தவற விட்டுவிட்டேன். யார் அந்த பெண்? எந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க அவள் பயன்படுவாள்? யார் அவளை பற்றி சொன்னது? எங்கே அவளை பார்த்தீர்கள்? பார்த்தீர்களா? அதை பற்றி கேட்டவுடனே உங்களுக்கே பரபரப்பு ஏற்பட்டு விட்டது. அவளை கண் முன்னால் பார்த்ததும் தவற விட்டுவிட்டு வந்த எனக்கு எவ்வளவு சங்கடமாக இருக்கும். என்ன நடந்தது என்று விரிவாக சொல்லுங்கள். கதிர்காமன் மனமாற்றம் அடைந்த பிறகு அவர்கள் மாளிகைக்கு யாரேனும் சந்தேகத்துக்குரிய ஆட்கள் மங்கம்மாவை சந்தித்தால் உடனே என்னை தேடி வந்து சொல்லிவிடுவான். அதன் மூலம் என்னால் சில நடவடிக்கைகளை எடுக்க முடிந்தது. அவனை அந்த அளவிற்கு மாற்றி உங்களுக்கே உபயோகப்படும் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லும் அளவிற்கு செய்தவர் தாங்கள் தானே? இப்போது என்ன செய்தி கொண்டு வந்தான்? அதை சொல் பார்த்திபா. யாரோ ஒரு பெண் மங்கம்மாவை மிகவும் ரகசியமாக வந்து சந்தித்திருக்கிறார். அந்த பெண் அங்கு வந்தது மங்கம்மாவிற்கு பிடிக்கவில்லை என்றாலும் வந்துவிட்டாளே என்பதால் அவளை சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாள். சற்று தொலைவிலிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கதிர்காமனுக்கு என்ன விஷயம் என்று புரியவில்லை. அவன் சற்று அருகே வந்து அவனை மங்கம்மா பார்த்துவிட்டாலும் தொல்லை. அதனால் இருந்த இடத்திலிருந்தே கூர்ந்து கவனித்ததில் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக கேட்டிருக்கிறது. என்ன? மங்கம்மா பொன் முடிப்பை கொடுத்து அவளை அனுப்ப முயற்சித்திருக்கிறார். ஆனால் அந்த பெண் அதை கேட்காமல் என் கணவர்தான் எனக்கு வேண்டும், பொன் தேவையில்லை என்று சொல்லி அவரை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார். நிச்சயம் இதில் ஏதோ விவகாரம் இருக்கிறது. ஆமப்பா, இப்படி ஒருத்தி கேட்டும் மங்கம்மா பொறுமையாக இருந்திருக்கிறார் என்றால் அவரால் அந்த பெண்ணை தவிர்க்க முடியாமல் இருந்திருக்க வேண்டும். பிறகு வேற என்னவாயிற்று? அந்த பெண்ணை மிரட்டி பொன் முடிப்பை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் மங்கம்மா. கதிர்காமன் அங்கு நடந்ததை அப்படியே என்னிடம் வந்து சொல்லி, இதில் நிச்சயம் ஏதோ விவகாரம் இருக்கிறது, அந்த பெண் கண் கலங்கியபடி சென்றாள் என்று குறிப்பிட்டான். அவளை பற்றி அவன் வேற ஏதாவது குறிப்பிட்டு சொன்னானா? அப்படி ஏதும் அவனால் சொல்ல முடியவில்லை. ஆனால் அவளை மறுபடியும் நேரில் பார்த்தால் அடையாளம் காட்ட முடியும் என்றான். கதிர்காமன் மீண்டும் அந்த பெண்ணை பார்த்தானா இல்லையா? கடற்கரை பகுதியில் உள்ள அங்காடிக்கு பக்கத்திலே கதிர்காமன் அந்த பெண்ணை சுட்டி காட்டினான். அப்படியானால் நீங்கள் தவறவிட்டேன் என்று சொல்வது அவளைத்தானா? ஆம் முத்துநகை. கதிர்காமன் சுட்டி காட்டியதும் வீரர்களை அனுப்பி அவளை வளைத்து பிடிப்பதற்குள் அவள் அதை கவனித்து விட்டாள். அங்கிருந்து தப்பித்து ஓடினாள். வீரர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவள் எந்த பகுதிக்குள் புகுந்து எங்கு சென்றாள் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் போயிற்று. அவள் மட்டும் நம் கைக்கு கிடைத்திருந்தால் நிச்சயம் ஏதேனும் முக்கியமான விஷயம் தெரிந்திருக்கும். அது சேர நாட்டில் உள்ள இளவரசர் இளம்வழுதியை பற்றிய செய்தியாக கூட இருக்கக்கூடும். சேர நாட்டில் பாண்டிய இளவரசரை சிறையிடும்படி செய்தது மங்கம்மாவாக இருக்கும் என்று சந்தேகப்படுகிறீர்களா? அப்படியும் இருக்கலாம். சேர மன்னரிடம் மங்கம்மா எவ்வளவு செல்வாக்கை ஏற்படுத்திக் கொண்டார் என்பதை நானே பார்த்தேன். அதனால் நேரடியாக நான் பாதிக்கப்பட்டேன். இப்பொழுது அதை பற்றி சிந்திப்பதை விட முதலில் அந்த பெண்ணை கண்டுபிடிக்கும் முயற்சியில் நீ ஈடுபட வேண்டும். ஆம், அப்பா சொல்வதுதான் சரி. நீங்கள் அவளை பார்த்து விட்டீர்கள் அல்லவா? அதனால் எப்படியும் அவளை பற்றி விசாரித்து கண்டுபிடித்து விடலாமே. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன்.
ஆனால் அதை எப்படி செய்வதென்றுதான் புரியவில்லை. முதலில் அவள் யாராக இருக்கும் என்பதிலிருந்து நீ இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் பார்த்திபா. நமது நிலத்தை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என 4 வகையாக பிரித்திருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? குன்றக்குறவர்கள் அணிந்திருக்கும் ஆடைகளை நீ பார்த்திருக்கிறாய் அல்லவா? பார்த்திருக்கிறேன். மலைப்பகுதிகளுக்கு செல்லும் போது அவர்களோடு பழகியும் இருக்கிறேன். அந்த பெண்ணை நீ பார்க்கும்போது அவள் அது போன்ற ஆடையை அணிந்திருந்தாளா? இல்லை. ஆக அவள் குறிஞ்சி நில பெண்ணும் இல்லையா? இல்லை. அதுபோல் முல்லை நிலம் என்று சொல்லும்படியான வேடுவ பெண்ணும் இல்லை. அவளை பார்த்தால் நம் நகரத்தை சேர்ந்த ஒரு வீரனின் மனைவியாகத்தான் தோன்றியது. பிறகென்ன, மிக எளிதாக அவளை கண்டுபிடிக்கலாமே. என்னப்பா இது? எண்ணற்ற வீரர்கள் நடமாடும் இந்த பூம்புகாரில் அவள் யார் வீட்டை சேர்ந்தவள், எந்த வீரனின் மனைவி என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முடியும் அம்மா. நம் பூம்புகார் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்கள் இருவருக்கும் தெரியும் அல்லவா? அதில் அவள் மருதூர் பாக்கத்தை சேர்ந்தவளா, பட்டினப்பாக்கத்தை சேர்ந்தவளா என்பதை அறிய வேண்டும். அதற்கு அந்தந்த பகுதி படைப்பிரிவின் பொறுப்பை ஏற்றிருப்பவர்களிடம் அங்குள்ள வீரர்களின் பட்டியலை பெற வேண்டும். பிறகு ஒவ்வொரு வீடாகச் சென்று யார் யாருடைய கணவர் இங்கு இல்லாமல் வெளியூர் சென்றிருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும். பார்த்திபன் பிரதான தளபதி என்பதால் இதையெல்லாம் எளிதாக செய்துவிட முடியும். யார் வீட்டு வீரர்கள் இங்கு இல்லையோ அந்த வீட்டு பெண்தான் நீங்கள் சொல்லும் பெண்ணாக இருக்க வேண்டும். அருமையாக சொன்னீர்கள் அப்பா. ஆனால் அந்த ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று அங்குள்ள பெண்களை இவர்தான் நேரில் பார்த்து பேச வேண்டும். ஏனென்றால் அந்த பெண்ணை பார்த்திருப்பவரே இவர்தானே. தளபதிக்கு மிகவும் பொருத்தமான வேலை, பெண்களை தேடும் வேலை. போதும் அம்மா, பார்த்திபனை கேலி செய்ய இதுவா நேரம்? கடலில் விழுந்தவனுக்கு ஒரு துரும்பு கிடைத்தாலும் அதை பிடித்துக்கொண்டு கரையேறலாம் என்று முயற்சிப்பது போல் மன்னரிடம் தனக்கு ஏற்பட்ட அவநம்பிக்கையை இப்படியாவது நீக்கிக் கொண்டு இளம் வழுதியை மீட்டுக் கொண்டு வர முடியுமா என்று முயற்சிக்கிறான் பார்த்திபன். அதனால் இந்த நேரத்தில் நீ அந்த முயற்சிக்கு துணையாக இருக்க வேண்டும். நிச்சயம் நான் துணையாக இருப்பேன் அப்பா. அந்த பெண்ணை தவற விட்டுவிட்டோம் என்ற வருத்தத்தில் இருக்கிறாரே, அதை மாற்றுவதற்காகத்தான் நான் இப்படி வேடிக்கையாக பேசினேன். அப்பா, நாங்கள் இருவரும் இணைந்து சென்று எவ்வளவு விரைவில் அந்த பெண்ணை கண்டுபிடிக்கிறோம் என்று பாருங்கள். அப்படி சொல்லம்மா. என்ன தளபதியாரே, இப்பொழுதாவது இதை உண்ணலாமே? பிரபு, சொல் வானவன் மாதேவி. பாண்டிய மன்னர் நம் மகள் மலர்கொடியோடு வருகிறார் என்பதை கேட்டது முதல் மனம் பரபரப்பாக இருக்கிறது. அவர்கள் எப்போது வருவார்கள், மலர்கொடியை எப்போது பார்ப்போம் என்று மனம் தவிக்கிறது. எனக்கும் அதே நிலைதான் வானவன் மாதேவி. நீ பெண்ணானதால், அதிலும் தாய் என்பதால் வாய்விட்டு சொல்கிறாய். நான் எனக்குள்ளேயே என் உணர்வுகளை அடக்கிக் கொண்டு அவர்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன். கிள்ளிவளவா, அம்மா, நீ ஏன் எதுவும் பேசாமல் வருகிறாய்? அம்மா, எனக்கு மட்டும் என் தங்கை வருவதில் ஆர்வமில்லையா என்ன? ஆனால் இப்போதுள்ள சூழ்நிலையில் எப்படி மலர்கொடியை வரவேற்கப் போகிறோம் என்று மிகவும் பதட்டமாக இருக்கிறது. கிள்ளிவளவா, நாம் நம் சங்கடத்தை வெளிப்படுத்தி அவர்கள் துக்கத்தை அதிகமாக்கிவிடக் கூடாது. அமைதியாக வா. சரி தந்தையே. பாண்டிய பேரரசரை வருக வருக என்று வரவேற்கிறேன். சோழ பேரரசின் வரவேற்பை மனதார ஏற்றுக்கொள்கிறேன். பாண்டிமாதேவி, நலமாக இருக்கிறீர்களா? நலம். தாங்கள் நலம் தானே? அனைவரும் நலமாக இருக்கிறோம். பிரபு, மலர்கொடி ஏதும் பேசாமல் நிற்கிறாள். அவளை அழையுங்கள். என் அன்பு செல்வமே மலர்கொடி, எப்படி இருக்கிறாய்? தந்தை,
அழாதே மகளே, அழாதே. திருமணமாகி கணவன் வீட்டிற்கு சென்ற என் மகள் முதலாக தாய் வீட்டிற்கு வரும்போது, அதிலும் பாண்டிய பேரரசரும் பாண்டிமாதேவியும் உடனிருந்து தங்களோடு உன்னை அழைத்து வரும்போது, முரசுகள் முழங்க வேண்டும், துந்துபிகள் ஒலிக்க வேண்டும், சிவிகையில் இருந்து இறங்குவது முதல் அரண்மனைக்குள் வரும் வரை வழியெங்கும் மலர்களை தூவி வரவேற்க வேண்டும், முத்துக்களை வாரி இறைத்து வாழ்த்து சொல்ல வேண்டும். ஆனால் கண்ணீர் முத்துக்களை சிந்தியபடி வரும் என் மகளை நான் எப்படி வாழ்த்தி வரவேற்க முடியும்? பிரபு, என்ன இது? எங்களையெல்லாம் எந்த உணர்வையும் வெளிக்காட்டக் கூடாது என்று சொல்லிவிட்டு தாங்களே இப்போது இப்படி பேசுகிறீர்களே. என்னால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை வானவன் மாதேவி. சிறிதளவும் என் மனக்குமரலை மலர்க்குடியின் முன் காட்டிக்கொள்ளக் கூடாது என்றுதான் நினைத்தேன். ஆனால் அவள் அப்பா என்று கதறியவுடன் அணை உடைந்த வெள்ளமாய் என் வேதனை வெளிப்பட்டு விட்டது. என் மருமகனுக்கு சரியான பாதுகாப்பு தராமல் தவறு செய்து விட்டேனோ? பாண்டிய இளவரசருக்குரிய முறையில் எல்லாவற்றையும் செய்ய தவறிவிட்டேனோ என்று என் மனம் கலங்குகிறது. பாண்டிய பேரரசின் முகத்தில் விழிக்கவே தகுதியற்றவனாகி விட்டேனோ என்று எனக்கு வெட்கமாக இருக்கிறது. சோழ பேரரசே, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? என்னை ஏறெடுத்து பார்க்க முடியாத அளவிற்கு அப்படி என்ன தவறு செய்து விட்டீர்கள்? நடந்த நிகழ்ச்சியில் உங்கள் பங்கு என்ன இருக்கிறது? இளம்வழுதியை யாரும் நீ இப்படி செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தவில்லையே. அவனாகத்தானே தான் சேர நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு வந்தான். அப்போதே நான் அவனை தடுத்திருக்க வேண்டும். ஆனால் நான் அதை செய்யவில்லை. அவன் நோக்கம் சரியாக இருந்ததால், சொன்ன காரணங்கள் பொருத்தமாக அமைந்ததால் எந்த மறுப்பும் சொல்லாமல் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் பாண்டிய இளவரசர் இங்கு வந்து அந்த கருத்தை சொன்னபோது சோழ மன்னர் அவ்வளவு எளிதாக ஏற்கவில்லை. மறுத்துதான் பேசினார். சேர மன்னர் இங்கு வந்தபோது நடந்து கொண்டதையெல்லாம் நினைத்து பார்த்து அவரை காணச் செல்வது சரியாக வராது என்றுதான் கூறினார். ஆனால் இதன் மூலம் மூவேந்தரும் இணைந்து நிற்பதற்கான மார்க்கம் கிடைக்கும் என்று மாப்பிள்ளை இளம்வழுதி சொன்னதை ஏற்றுக்கொண்டார். பிறகு ஏன் அதை நினைத்து இப்படி சங்கடப்பட வேண்டும்? மலர்கொடி எங்கள் மகள் போல் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஏதோ காரணத்தால் அவளுக்கு சங்கடம் ஏற்பட்டு விட்டது. பாண்டிய மன்னரின் பொறுப்பற்ற செயலால் தான் இப்படி நேர்ந்தது என்று கூறுவீர்களா? அப்படி இல்லை. அப்படி கேளுங்கள் பிரபு. யாருக்கு எது நேர்ந்தாலும் யாரும் யாரையும் குறை சொல்ல முடியாது. நாம் அனைவரும் ஒரு குடும்பம். பாசம் என்ற கயிற்றால் கட்டப்பட்டு ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஒருவருக்கொருவர் துணையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் யாருக்கு எது நேர்ந்தாலும் யாரும் அது தன்னால் நேர்ந்ததோ என்று தவிக்க தேவையில்லை. சோழ இளவரசே, தாங்கள் ஏன் இப்படி அமைதியாக நிற்கிறீர்கள்? தாய் தந்தையரை பார்த்துவிட்ட என் தங்கைக்கு தமையன் என்று ஒருவன் இங்கு நிற்பதே தெரியவில்லையே. பிறகு நான் என்ன பேசுவது? அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் அண்ணா. என் மனதில் உள்ளவற்றையெல்லாம் பகிர்ந்து கொள்ள உங்களை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? ஓ, மலர்கொடி தன் பிரச்சனைகளை எல்லாம் தன் அண்ணனிடம்தான் சொல்வாளா? அதை ஏன் கேட்கிறீர்கள்? அவர்கள் இருவரும் பேச ஆரம்பித்தால் நாங்கள் இருவரும் இங்கு இருக்கிறோம் என்பதையே மறந்து விடுவார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு மகள் இல்லையே என்ற வருத்தம் இருந்தது. ஆனால் மலர்கொடி வந்த பின் அந்த வருத்தம் நீங்கிவிட்டது. பெண் பிள்ளையின் பாசம் எப்படிப்பட்டது என்பதை மலர்கொடி அங்கு வந்த பிறகுதான் நாங்கள் உணர்ந்தோம். சோழ மன்னரே, அமைச்சர் காரிக்கண்ணனார், உருத்திரங்கண்ணனார் யாரையுமே இங்கு காணவில்லையே. அவர்களுக்கு எங்கள் வருகையை தாங்கள் கூறவில்லையோ? மகிழ்ச்சியான சூழ்நிலையில் தங்களை வரவேற்கும் நிலை இருந்திருந்தால் நிச்சயம் அவர்களை நான் அழைத்திருப்பேன். இன்று நாம் எல்லோருமே இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் பிரச்சனையால் மனம் நொந்து போயிருக்கும் சூழலில் அவர்களும் வந்து அதை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் சரியாக வராது என்பதால் தான் அவர்களை அழைக்கவில்லை. தாங்கள் முதலில் இங்கு வந்தபொழுது மறுவூர் பக்கம் முதல் பட்டினப்பாக்கம் வரை எத்தனை தோரணங்கள், அலங்கார வளைவுகள் வைத்திருந்தோம் என்ற எண்ணிக்கை எனக்கே தெரியாது. உண்மைதான், மறக்கவில்லை. பூம்புகார் சங்கமத்துறையிலிருந்தே தாங்கள் தங்கள் ரதத்தில் என்னுடன் அமர்ந்து ஊர்வலமாக அழைத்து வந்தீர்களே, அந்த நாள் என் நினைவில் கல்வெட்டாக பதிந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த நிலை இல்லையே.
கணவன் வீட்டிலிருந்து வரும் என் மகளை கணவனோடு நிறுத்தி ஆரத்தி எடுத்து உள்ளே அடைத்து செல்ல முடியவில்லையே. தந்தையே, இதையெல்லாம் இப்படி திரும்ப திரும்ப இங்கேயே நின்றுதான் பேச வேண்டுமா? ஆறுதல் தேடி வந்திருக்கும் மலர்கொடியின் வருத்தத்தை நாமே அதிகமாக்கியது போல் ஆகாதா? வாருங்கள், நாம் உள்ளே சென்று இதை பற்றி பேசலாம். நீ சொல்வதும் சரிதான். வாருங்கள் பாண்டிய பேரரசே, வாருங்கள். வணக்கம் இளவரசே. என்ன செய்தி? தங்களை காண ஒரு புலவர் வந்திருக்கிறார். இப்போது எதற்கு என்னை காண புலவர் வர வேண்டும்? என்னை எந்த இலக்கிய படைப்பிலும் ஈடுபட முடியாதபடி முடக்கி வைத்திருக்கிறார்களே. நான் இப்போது புலவரிடம் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? நிறைய இருக்கிறது இளம் விடுதி. வருகிறேன் இளவரசே. நான் புலவன் மட்டுமல்ல, உன்னுடைய ஆசானும் கூட. என்னை சந்திக்க மறுத்து விடுவாயா? மன்னித்து விடுங்கள். என்னை காண தாங்களே வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சேர நாட்டிற்கு வந்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரியுமல்லவா? தெரியும் புலவர் பெருமானே. தாங்கள் வந்து சேர மன்னரிடம் என் சார்பாக சில கருத்துக்களை பேசியதன் விளைவாக அவர் என்னை காண இங்கு வந்தார். தங்கள் வருகையை பற்றியும் தங்களோடு உரையாடியதை பற்றியும் சொல்லி என்னை விடுவிப்பதாகவும் சொன்ன அவர் இறுதியாக ஒரு நிபந்தனை விதித்தார். அது சோழ மன்னர் ஏற்கனவே மறுதலித்த நிபந்தனை. அதை நான் எப்படி வற்புறுத்த முடியும்? அதனால் முடியாது என்று சொல்லிவிட்டேன். அதுதான் சரி. நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு விடுதலை பெற வேண்டிய அவசியம் இளம்பழுதிக்கு கிடையாது. நீ நிபந்தனைக்கு மறுத்ததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஆனால் இன்னும் ஒரு விஷயம்தான் என்னை திகைக்க வைத்தது. தாங்கள் எதை பற்றி சொல்கிறீர்கள்? புலவர்களை பெரிதும் மதிக்கும் நீ ஒரு புலவர் வந்திருக்கிறார் என்றவுடன் பேச விரும்பாமல் சந்திக்க மறுத்தாயே, அது ஏன்? இல்லை, வேண்டாம். இப்போது அது எதற்க? இல்லை இளம்பழுதி, சந்திக்க வந்திருப்பவர் கபிலரோ காரிக்கண்ணனாரோ அல்லது அறிமுகமே இல்லாத புதிய புலவராக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மரபில் வந்தவன் அல்லவா நீ? புலவர்களோடு உரையாடுவதையே பெரும் பேராக கருதியவன் அல்லவா நீ? நீ ஏன் அப்படி பேசினாய்? அப்படி பேச வைத்து விட்டார் சேர மன்னர். தங்களோடு உரையாடிய பின் என்னிடம் வந்து எனக்கு நிபந்தனை விதித்ததை பற்றி சொன்னேன் அல்லவா? அந்த நிபந்தனையை நான் ஏற்க மறுத்தேன் என்பதற்காக எனக்கு கடும் தண்டனை விதித்து விட்டார். என்ன பார்க்கிறீர்கள் புலவர் பெருமானே? தங்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறேன். ஒரு இளவரசனுக்குரிய உணவு கலங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. படுத்துறங்க அம்சதுடிகா மஞ்சம் இல்லாவிட்டாலும் பஞ்சனை மெத்தைகள் விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை எதை தேடுகிறீர்கள்? தங்களை பணிய வைக்க இரும்பு வளையங்கள் ஏதேனும் வைக்கப்பட்டுள்ளனவா? நான் தங்களை சந்திக்க வருகிறேன் என்பதால் அதில் இருந்து விடுவித்து விட்டார்களா என்று பார்க்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை. பிறகென்ன? ஒரு கவிஞனின் அடையாளமே அவன் கையில் இருக்கும் ஏடும் எழுத்தாணியும் தானே. இங்குள்ள பிரதானியார் சொற்படி அவற்றை எனக்கு தந்திருக்கிறார்கள். நான் அதைக் கொண்டு சில கவிதைகளை எழுதிக் கொண்டு எனது தனிமையை பயனுள்ளதாக்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது என்னிடமிருந்து ஏடையும் எழுத்தாணியையும் பறித்து விட்டார்கள்.